இப்னு அகீல் ரஹ்மத்துல்லா என்கின்ற ஒரு மார்க்க அறிஞர் ஹஜ்ஜுக்கு செல்கிறார். அரஃபா மைதானத்திலே ஒரு கருப்பு வைர மாலையை கண்டெடுக்கிறார். கண்டெடுத்து கையில் வைத்திருந்த போது ஒரு வயது முதிர்ந்தவர், கண் தெரியாத பார்வையற்றவர் அதை பரிதாயத்தோடு தேடி அலையக்கூடிய ஒரு காட்சியையும் காண்கிறார். அப்பொழுது அதனுடைய அடையாளங்களை சொல்லி வாங்கி கொள்ளுமாறு இவர் வேண்டிக் கொள்கிறார். அதே போல் அந்த அடையாளங்களை சொல்லி அந்த பெரியவர் வாங்கி கொண்டு அவர் சென்று விடுகிறார். இவர்களும் ஹஜ்ஜிலிருந்து திரும்புகிறார்கள். திரும்பி சிரியாவிற்கு செல்கிறார்கள் வியாபார கூட்டத்தோடு. அங்கே ஹலப் என்கின்ற ஒரு நகரம், அந்த நகரத்தில் இரவு நேரம் அவர்கள் தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அங்கே ஒரு பள்ளியில் சென்று அவர்கள் தொழுவதற்காக வேண்டி அவர்கள் சென்றபோது மக்கள் எல்லாம், எங்களுடைய இமாம் நேற்று இரவு மரணித்து விட்டார், எனவே நீங்கள் மார்க்க அறிஞராக இருக்கிறீர்கள், எங்களுக்கு நீங்கள் தொழுகை நடத்துங்கள் என்று வேண்டிக் கொள்கிறார்கள். அதுபோலவே இவர்களும் தொழுகை நடத்துகிறார்கள். மார்க்க அறிஞர் அல்லவா. தொழுகை நடத்தி முடித்ததும் தங்களுடைய வறுமையும் சிரமத்தையும் கூறி, தங்களுடைய நிலைப்பாடுகளை கூறி அங்கே கொஞ்ச நாள் தங்குகிறார்கள். அவர்களும் வேண்டிக் கொள்கிறார்கள், எங்களுக்கு இமாம் இல்லை, எனவே நீங்கள் தொழுகை நடத்துங்கள் என்று வேண்டிக் கொள்கிறார்கள். அந்த வேண்டுகோளுக்கு இணங்க அவர்களும் அங்கே தங்கிக் கொள்கிறார்கள். சிறிது காலம் கழித்து, உங்களுக்கு வாழ்க்கை துணை இல்லையே, எங்களுடைய இமாமனுடைய மகள், அவளை உங்களுக்கு நாங்கள் மணமுடித்து தருகிறோம் என்று மணமுடித்தும் கொடுக்கப்படுகிறது. முதல் நாள் இரவு சந்திப்பிலே அவர்கள் அரஃபா மைதானத்திலே கண்டெடுத்த ஒரு வைர மாலை கழுத்திலே, தன்னுடைய மனைவியினுடைய கழுத்திலே இவர் காண்கிறார். அதனுடைய வரலாற்று பின்னணியை கேட்கின்ற போது அந்த அம்மையார் தன்னுடைய தகப்பனார் அங்கே அரஃபா மைதானத்திலே துளைத்து விட்டார். இது துளைத்துவிட்டு அதை திரும்ப கொடுத்த மனிதருடைய நிலைப்பாடுகளை பற்றியும் என்னிடத்தில் கூறினார். இத்தனை பெரிய ஒரு நேர்மையான மனிதரா இந்த காலத்தில், எனவே இது போன்ற ஒருவரை எனக்கு மருமகனாக கொடுப்பாயாக என்று ரப்பிடத்திலே துவா செய்தார் என்னுடைய தந்தை என்றும் அந்த வரலாற்று பின்னணியை அந்த பெண் சொன்னாள். உடனே அதை அவதானித்து கொண்ட விளங்கி கொண்டு காலம் கழிகிறது. கொஞ்ச காலத்தில் தன்னுடைய மனைவியும் மரணித்து விட்டார். அந்த இமாமனுடைய இப்னு அகீல் ரஹ்மத்துல்லாவுடைய மனைவி அடக்கம் செய்துவிட்டு திரும்புகின்ற போது அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த வைர மாலையை, கருப்பு வைரத்தை இவருடைய கையிலேயே திரும்ப கொடுக்கிறார்கள். கையிலே வாங்கி கொண்டு கண் கலங்கி இமாம் சொல்கிறார்கள், ஒரு காலத்தில் நான் வறுமையினுடைய பிடியிலே இருந்தபோது அரஃபா மைதானத்தில் நான் இதை கண்டெடுத்தேன். அன்றைக்கு எனக்கு தேவைதான், ஆனால் அல்லாஹை பயந்து, ரப்பை பயந்து நான் அதை விட்டுவிட்டேன். இன்றைக்கு ஹலாலாகவே அல்லாஹ் எனக்கு திரும்ப இதை கொடுத்தான் என்று மனம் உருகி அந்த நேரத்தில் ரப்பனுடைய கருணையை எண்ணி பார்க்கிறார்கள்.